பார்க்க நல்லா தான் இருக்குது. வேர்டிங்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளுக்கெல்லாம் அப்படியே மயங்கி விழுவுற அளவு இருக்க வேணாமா? And I love you more than words can say with all my love. Fox kisses on Valentine's Day. எல்லா பர்த்டேக்கும் தனித்தனி கார்டு. ஹாப்பி ஃபஸ்ட் பர்த்டே, ஹாப்பி செகண்ட் பர்த்டே, ஹாப்பி தேர்டு பர்த்டேன்ட்டு போயிட்டே இருக்கு. 40-50 பர்த்டேஸ் வரைக்கும். டாட்டர் இன்லாக்கலாமா யாராச்சும் தருவாங்க. இந்த ஊர் மாமியார்லாம் நல்ல மாமியாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா? பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே போக பயமாக இருக்கே. நாம தான் எதுவும் வாங்க மாட்டோமே. வெளியே இருந்து இப்படியே பார்த்துட்டு திரும்பிட வேண்டிதான். ட்ரெஸ் மோடுன்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடைக்கு போய் எனக்கு தேர்மல்ஸ் வாங்கணும். வேறு எல்லாமே எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே போட்டிருக்கு, இந்த அக்கா போட்டிருக்காங்களே ப்ரௌன் கலர், இது நல்லாயிருக்கு. இதில் பார்க்க ஏதோ கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட்லாம் ஆகுது. இது எனக்கு ஃபோக்கஸும் பண்ண தெரியாது. இந்த கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஊரில் பார்ட்டி வியர் போடுவாங்களே அந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 18 பவுண்ட்ஸ். வந்து ஒரு இந்தியா மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் 1800 மேலே இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு. இதை விட இதுக்கு பின்னாடி இருக்குது இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு. சிக்கின்னு பார்ட்டிக்கு போட்டு போகிறதுக்கு தான் ஆகும். ஆனால் 16 பவுண்ட்ஸ். தெரில எனக்கு நம்ம ஊரில் இதோட ரேட்டில் எவ்வளோ இருக்கும்ட்டு. இந்த ட்ரெஸ் பாருங்கள் மஜா. எனக்கு ஒயிட் கலர்னால் கொஞ்சம் பிடிக்கும். 20 பவுண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸு ஜஸ்ட்டு நெக்லேருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே போட்டுக்கிறது. ஃபுல் ட்ரெஸ். எவ்வளோ? 13 பவுண்ட்ஸ் தானா இல்லை, அதிகம்தான். இது பாருங்க, நம்ம ஒரு ஜம்ப் செட் மாதிரி 24 பவுண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே. இது ஸ்வெட்டர் மாதிரி, ஃபுல் ஸ்வெட்டர், 20 பவுண்ட்ஸ். இந்த புளிய ட்ரெஸ் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை. கத்திஜா ட்ரெஸ் ஆட்ருக்கு. கத்திஜா வந்தா நின்னா பார்த்தா ரீபீட்டு. இது அந்த பார்ட்டி வியர்லேயே ஆஃப் மட்டும் 16. ஃபுல்லே நம்ம 18 தானே பார்த்தோம். நம்ம ஃபுல்லே வாங்கிக்கலாம் போல் இங்கே இருந்தால். இது நல்லா இருக்கு. ஆனால் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் நல்லா இல்லை. 12 பவுண்ட்ஸா? பிளாக்கில் ஏதோ டிசைன் வந்திருக்கு. இந்த பிளாக்லேயும் டிசைன் வந்திருக்கா? எனக்கு இது பிடிச்சிருக்கே. புஸ்ஸுன்னு. இந்த பேண்ட் நான் நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஜூடியோட தான் வாங்கினேன். நம்ம ஸ்வெட்டர் பக்கம் போவோம். இந்த ஸ்வெட்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனை பவுண்ட்ஸுன்னு பார்த்துட்டு வாங்கிக்க வேண்டியதான். சைஸ் ப்ரைஸ் டேகே இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓ, 55 பவுண்ட்ஸா? இப்போ எனக்கு பிடிக்கல. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முட்டி கீழே இருக்க மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வேணும். 55. ஓ, இந்த மாதிரி பார்த்தா இவ்வளோ விலை இருக்கும் போல். இது பாருங்க, இது நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கிளாத் எனக்கு பிடிக்கல. 50 பவுண்ட்ஸ், அரவுண்ட் 50 பவுண்ட்ஸ். இதுவும் நல்லா இருக்கிறது. 45. இதை நான் வாங்கலான் இருக்கேன். நோட்டட் வாங்கிட வேண்டியதான். ஆனால் இப்போ இல்லை. ஓகே, நான் வெளியே போக நேரம் வந்து விட்டது.
கீழே ஏதோ ஷாப் வச்சுருக்காங்க, காஃபி கடை, நல்லாயிருக்கு. இந்த கடைக்கு இப்போ போகலாம். இந்த கடையில் வந்து ஏதோ ஸ்டேஷ்னரிஸ், கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கடை. எல்லாமே லோவாக இருக்கும்ன்ட்டு வெளியே போட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ லோன்ட்டு. தி டாக் என்சைக்ளோபீடியா, ஸ்லோ குக் புக், குக்கிங் ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் வேறு ஸ்டைல் குக்கிங் ரெசிபி, இண்டியன் இல்லை. ஏர் ஃப்ரையர் குக் புக், இதில் வந்து எல்லாமே ஏர் ஃப்ரையரில் பண்ணுற டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். நான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போதே கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே புக் இருக்குது, ஆஃப் ப்ரைஸ். ஓகே, இந்த இது வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல். அட்டாமிக் ஹேபிட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது நல்ல புக் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் வாங்கிக்கிறேன். அப்புறமா வந்து குட் வைப்ஸ் குட் லைஃப். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, சப்ஜெக்ட் புக்ஸ், அகாடமிக் புக்ஸ்லாம் இருக்குது போல். ஜெராக்ஸில் எடுத்துக்கலாம். ஐயோ, பொம்மைகள், டாய்ஸ் ஒன்லி £2. இவனை பாருங்க எப்படி அழகாக பார்த்துட்ருக்கான், என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. இவனை பாருங்க, இவனை என்னைய பார்த்துட்ருக்கான். நீ என்ன ஒன்றரை பார்க்குற? இவனும் என்னையை பார்க்குறான், இது என்னை பார்க்கல. நான் இதை தான் கண்ணு நினச்சிட்டு இது என்னை பார்க்குதுன்னு சொல்கிறேன். அப்புறம் திருப்பி பார்த்தா இதுதான் கண்ணு. நல்லாயிருக்கு இந்த பொம்மையெல்லாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பஞ்சு இல்லை, இந்த உருளையாக பால்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயுமே அப்படி தான் இருக்குது, பஞ்சு இல்லை, உருளையாக சம் பால்ஸ். என்ன பால்னு தெரில. இதுவும் புக் செக்ஷன் தான் நடக்குது. இந்த பக்கம் போக வேணாம், இப்போ தான் புக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸ்பெக்ஸ், ரீடிங் கிளாஸஸா, நைஸ். இங்கேயும் புக்ஸு. இதெல்லாம் மேகசின்ஸ் மாதிரி போல. ஒருக்கா கீழெல்லாம் குனிஞ்செல்லாம் பார்க்குறாங்க. அப்படி என்ன இருக்க தெரியல. நியூஸ் பேப்பர் பாருங்கள், யூகே நியூஸ் பேப்பர்ஸ். டாய்ஸ், இது இந்த ஊதுனா சவுண்டு வராது. அப்புறம் இது வந்து டிங் 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 இப்படி ஆட்டினோம்னா இதாகும், சத்தம் வரும். இது ஏதோ இப்படி ஆட்டுறது. இது வந்து ஒன்று இப்படி சுற்றுவாங்களே, எனக்கு எதுக்கு பேருமே தெரியல. கேமரா, ட்ரக்ஸ், 4 ட்ரக்ஸ், 4 ட்ரக்கில் இது ட்ரக்கு, இது ரோட்டில் உள்ளது. இது பேர் தெரியாது. இது வந்து இந்த சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுவேன், அது சிமெண்ட் மண் மிக்ஸ் பண்ணுறது. இதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு விளையாடுவாங்களாட்டுக்கு. டைனோ ஃபன். இந்த பொம்மை நல்லா இருக்கே, சுருட்ட முடியோடன். இது நம்ம ஊரில் இருக்குமே 4 சைட் பென். இது வந்து அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கி தர சொல்லி அடம் முடிச்சு வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் நான் தான் கெத்து காட்டிகிட்ருப்பேன். யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கிட்டேயும் காட்டி ஆட்டி எழுதுவேன். அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அது ஒரு கணக்காலம். இது ஏதோ கேர்ள் காட்டுக்குது, ஹேண்ட்பேக் மாதிரி. ஃபோன், கீ, கார் கீ. மோனா 2,
இது பாருங்கள், ஒரு வெறும் வெள்ளை பொம்மை கொடுத்துட்டு அதில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் போல், பிரின்சஸ் பெயிண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல? ஆனால் மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாமான்னு தெரியல. அழிச்சிட்டு ஹெட்செட் ட்ராலி. இது வந்து ஊருக்கு போகிற ட்ராவல் டைமுக்கு எனக்கு இதாட்டுக்கு பொம்மை. இது ஏதோ பென்னு, சின்ன நோட். இதுவும் கிச்சன் பென்னு, பென்சில் பென். இதெல்லாம் கலராக. ரப்பர் இந்த சொல்லுவோம் நாங்கள் இண்டியன்ஸ். இது இது ஒரு புக்கு, மேகசின், நியூஸ் பேப்பரு, ஸ்டேஷ்னரிஸ் கிடையாட்டுக்குது. படிப்ஸ்லாம் இங்கே வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது இந்த ஹோல்டர்ஸ், ஏதாவது கேசட்ஸில் வைப்போமே அந்த ஹோல்டர். ஃபைல்ஸ், குண்டு ஃபைல்ஸ். பென் உலகம். பாருங்க, ரப்பர் வச்ச பென்சிலு. இது போய் 5 பவுண்டு. ஐயோ, 3 பென்சில் 5 பவுண்டா? இங்கே வரீங்கன்னா நீங்கள் பென்னு, பென்சிலு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ரௌன் ஷீட் நோட் கட்ட போடுறது. இந்த ப்ரௌன் ஷீட்டு ப்ரௌன் கலர்லேயே இருக்குது. ஃபைல்ஸ், பென்சில். இதெல்லாம் வந்து ரப்பர் வச்ச பென்சில் இல்லாமல் இவங்களே சீவி கொடுத்துருவாங்க போல். சீவியே இருக்குது. நம்ம ஊரில் சீவாமல் அப்படியே தானே வைப்பாங்க. இல்லை, சீவி மொக்கை உடச்சி. இதில் பாருங்க, மொக்கை உடஞ்சிலாம் இருக்குது. பென்னு விதவிதமாக பென்னு. ஆனால் 3 பென்னு போய் $5 5 பவுண்ட்ஸுங்கிறது ஓவர். மார்க்கர் 3-4 பவுண்ட்ஸ். இந்த பென்னு எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த பென் வந்து நம்ம ஊரில் நார்மலாக கிடைக்கிற பென்னுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. விலையே காணும். இந்த பென் விலை அதிகம் தான். நம்ம வீட்லேயே வாங்கிட்டு வந்துடலாம் ஊருக்கு போயிட்டு. ஃபைல்ஸ், எல்லாமே ஃபைல்ஸ். இது நம்பர்ஸ், டெக்கரேஷன் நம்பர்ஸ் போல். ஏதாவது டெக்கரேட் பண்ணோன்னா இதை வாங்கி ஒட்டிக்கலாம். அதான் அந்த பர்த்டே, 4th பர்த்டே, 3rd பர்த்டேனா இந்த 3rd மட்டும் ஒட்டிக்குவாங்க வாங்கி. இப்படி வாங்கி ஒட்டுறது வந்து இது 1 பவுண்ட். பாட்டில் நல்லாயிருக்கு. வாட்டர் பாட்டில் 5 பவுண்ட்ஸ். ஆமாம், இந்த வாட்டர் பாட்டில். இதில் எனக்கு எவ்வளோ விலை இங்கே விற்கும்னு தெரியாது. இந்த கடையில் அதிகமாக இருக்கா, இந்த கடையில் சீப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ். இந்த பேக் நல்லாயிருக்கு. குழந்தைகள் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ட்ராபெரி ஷேக். இது வந்து வெறும் நோட் புக்ஸு. நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டோம் கார்டுக்கு. சொன்னேன்ல நான் அந்த கடையில் பார்த்தோமே, 21st பர்த்டே, 40th பர்த்டே, 50th பர்த்டே, எல்லா பர்த்டேக்கும் கார்டு கொடுப்பாங்களா போல். ம், 16, 15, 13 பர்த்டேஸ். இது 1, first, 2, 3 இந்த மாதிரி கார்ட்ஸ். கிராண்ட் சன் who is 3. தாத்தாங்களாம் கார்டு கொடுக்குறாங்கப்பா. இதுவும் கார்ட்ஸ் தான். இந்த பொம்மை நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கார்டு? எதுவுமே இல்லை, நாமளே எழுதிக்கிற கார்டு போல். எம்டி கார்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னிக்குட்டி, குட்டி.
அந்த கொஞ்சம் அப்போ இங்கே பாருங்க காடோ கார்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கடையை விட்டு வெளியே போகும் டைம் வந்துருச்சு. சாக்லேட்ஸ் இங்கே கிட்கேட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சாக்லேட்டு. டெய்ரி மில்க் இருக்குது, கிட்கேட் இருக்குது. பூஸ்ட்டு 12 இதெல்லாம் என்ன சாக்லேட்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊர் மென்டோஸு. ஓகே, இந்த கடையை விட்டு வெளியே போயிட்டு வந்து வெளியே போகிறேன். அவ்வளோதான், இந்த மாலை சுற்றி பார்த்துட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே குளூரில் எல்லா குழந்தைங்களோட கண்ணமுமே பிங்கிஷாக செமையாக இருக்குது. ஆஹா, வெளியே வந்தோடனே குளிருதே.